Praise the Lord everyone, welcome back. ஸோ உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம என்னை சுற்றி அப்படியே ரொம்ப க்ரீனரியான ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்குமா. ஏன்னா நம்ம வந்து சென்ட் மார்க்ஸ் சர்ச் ரம்பானில் இருக்கோம். ஸோ அவங்களோட ப்ரேயர் கார்டனில் தான் நம்ம இருக்கோம். ரொம்ப அழகான இடமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து லவ் அட்வான்ஸ் 4th வீக்கில் இருக்கோம் இல்லைமா. ஸோ இன்றைக்கி நம்ம லவ்வை பற்றி பேச போகிறோம். ஸோ லவ்வை பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்கு நம்ம மத்தியில் டிக்னஸ் ஜாக்லின் ஜேம்ஸ் டேவிட் வந்திருக்காங்க. சிஸ்டம்க்கா எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன். ஸோ நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் ரம்பானுக்கு வந்திருக்கீங்க, எப்படி ட்ராவல் பண்ணி வந்தீங்கக்கா? ட்ரோவ். ஓகே. ஸோ அக்கா உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறவங்களுக்கு. ஐம் ஜாக்லின் ஜேம்ஸ் டேவிட். என்னோட ஹோம் சர்ச் வந்து சென்ட் தாமஸ் பந்திங். கரண்ட்லி இமானுவல் சர்ச்சராஸ் அங்கே பாஸ்டரிங் தட் சர்ச்லாம். ஓகே, தேங்க்யூ அக்கா. ஸோ அக்கா நான் பார்த்தோன்னா நம்ம லவ் பற்றி பேசுகிறோம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னா, வேதத்தில் வந்துட்டு 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இயேசுடைய பிறப்பு, கிறிஸ்மஸ் சீசன் வந்து இயேசுடைய பிறப்பு வந்துட்டு தேவனுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? லைக் அதுக்கு ஒரு அனாலஜி இருக்குது. லைக் எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மா ஒரு பில்டிங்கில் தீ பிடிச்சி எரியிற பில்டிங்கில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, தென் ஆஃப்கோர்ஸ் மீ ஹேஸ் அ டாட்டர் போய் காப்பாற்றணுன்றதுக்காக யோசிக்காமல் அவங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கூட லைக் தயாராக இருக்கலாம். பட் லைக் ஒன்னே எனக்கு ரொம்ப நாள் தெரியும், 8-10 years தெரியும். பட் அண்ட் கைண்ட் லைக் லவ் யூ, பட் உனக்காக வந்து எரியிற பில்டிங்கில் போய் உன்னை காப்பாற்றணுன்னு சொன்னால் மேபி நாட். மேக்ஸிமம் என்ன மேபி பொம்புக்கு வேணால் கால் பண்ணி காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் பில்டிங் உள்ளுக்கு ஓடி உன்னை காப்பாற்றுற அளவுக்கு மேபி அந்த லவ் அவ்வளோ இருக்காது. ஏன்னா ஒரு அளவுக்கு ஒரு கண்டிஷ்னல். எங்கள் அம்மானா அன்கண்டிஷ்னல், எங்கள் அம்மானால. பட் நீ கூட்டாளி அந்த ரேஞ்சுன்னும் போது அதுக்கு ஒரு இது. பட் அதை தாண்டி இன்னொரு லெவல் போனோன்னா, நீ நல்ல பிள்ளையாக இருக்க, ஓகே நல்லா பழகுற எல்லாம் ஓகே அப்படின்னா ஏதோ உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீயா ஏதோ ஒரு பிரச்சனை, நீயே போயிட்டு அந்த பில்டிங்கில் வந்து நெருப்பு வச்சு லாண்டு மத்தாப்பெலாம் கொளுத்தி அந்த பில்டிங் ஒன்றால் எரிஞ்சு போணுச்சுன்னா உனக்காக நான் உயிரை கொடுப்பேனானா டெஃபினெட்லி நோ. ஏன்னா அது நீ பண்ணின ஒரு விஷயம், அதோட கான்சிக்வன்ஸ். அதுக்கு நான் ஏன் என்னோட உயிரை கொடுக்கணும்னு நினச்சா டெஃபினெட்லி நாட். ஆனால் அந்த மாதிரி தான் காட் இந்த ஜீசஸ் நம்மளுக்காக பூமிக்கு வந்த விஷயம். நம்ம அவர் படைச்ச ஒரு க்ரியேஷன், நம்மளுக்காக ஒரு உயிரெல்லாம் கொடுக்கணுமா நினச்சா மேபி நாட். சரி எதுவும் பண்ணலை, ஏதோ தவறுதலாக ஏதோ போச்சு அப்படின்னா கூட காப்பாற்றணும்னு நினைக்கிறது வந்து ஓகே சொல்லலாம். பட் நம்ம அந்த மாதிரி இல்லை. காட் படைச்சார், எல்லாத்தையும் நன்மையாக படைச்சார். ஈடனில் வந்து சந்தோஷமாக அவர் கூட அவர் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். பட் நம்ம அதை பண்ணலை. அவர் சொன்னதை கேட்காம மீறி பாவம் செஞ்சு பாவத்தினால வர பெனால்ட்டி, தண்டனை, மரணம். அந்த மரணத்தை நம்ம பண்ணினோம், நம்ம தப்பு பண்ணோம், அதுக்காக தண்டனை அனுபவிக்கிறது ஒன்றும் இது இல்லை, அதுதான் கரெக்ட். பட் காட் கேம் டு சேவ் அஸ். அவர் வந்து லைக் சரி நீ பண்ணின அதோட பின்வளைவை அனுபவின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு விட்டுறாம அந்த அன்கண்டிஷ்னல் லவ் காப்பாற்றணும்னு நினச்சி பூமிக்கு வந்து கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளுக்காக உயிரை கொடுத்து அந்த சிலுவையில் மறிக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம்னு நம்ம படம் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியும். பட் அந்த வலி வேதனை அதெல்லாம் தாங்கி அவரோட அப்பாவை விட்டு பூமிக்கு வந்து சன் ஆஃப் காட்ன்ற பதவியை விட்டு பூமிக்கு ஒரு மனசுனா வந்து அதெல்லாம் நம்மளுக்காக பண்ணணுமானா நாட். he doesn't have to, அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் that's unconditional love. He came to save us. Okay, thank you so much அக்கா for your sharing. அக்கா இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்மஸ் சீசனாலே நிறைய இடத்துல, நிறைய சர்ச்சில், நிறைய ஆர்கனைசேஷன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கிவிங் அந்த ஜெனராசிட்டி வந்து நல்லா தாராளமாகவே இருக்கும். ஆனால் இந்த கொடுக்கறதுல நம்ம எப்படி வந்துட்டு கிறிஸ்தவ போல உள்ள அன்பை நம்ம எப்படி காத்துறது, லைக் கிரைஸ்ட் லைக் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி லவ்வை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? ஓகே, நார்மல் ஹியூமன் டைப் ஆஃப் லவ்னும் போது ஒருத்தவங்க பசியில் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கணுன்னு ஒரு சாதாரண ஒரு அன்பான மனசுக்கு எப்போதுமே தோணும். பசியில் இருக்காங்க சாப்பாடு கொடுக்கணும்னு தோணும், ஏதாச்சும் கஷ்டத்தில் இருக்காங்கன்னா உதவி செய்யணும்னு தோணும், அதெல்லாம் தோணும்.
பட் கிரைஸ்ட் லைக்குன்ற போது எப்படி பார்க்கலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில டைமில் ஸ்ட்ரீட் ஃபீடிங்லாம் போவோம்ல, சாப்பாடே இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு ஒரு நல்ல மனசோடு போவோம். பட் அங்கே கொடுக்கும்போது அந்த சாப்பாடை அவங்க தூக்கி வீசிதான் எப்படி இருக்கும்? லைக் அவங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லி தான் கொடுக்குறோம், ஆனால் அந்த சாப்பாடை பொருட்படுத்தாமல் ஒரு குப்பையில் தூக்கி வீசும் போது மனசு எப்படி இருக்கும்? ஆனால் அப்பயும் அதெல்லாம் மீறியும் இல்லை நம்ம ஸ்டில் கொடுக்கணும்னு நினச்சி திருப்பி நம்ம அது கரெக்டான விஷயம், அதுதான் செய்யணுன்றது தெரியும். அதுக்கு கான்சிக்வன்ஸாக பின்னாடி அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அப்படி அதை மீறி செய்கிறது தான் கரெக்டான ஒரு அன்பான விஷயம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், லைக் சாப்பாடு கொடுக்கறது, இந்த வெறி பரிசு கொடுக்கறது, அது மட்டும் இல்லை, மன்னிப்பு, ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க நம்ம மன்னிக்கிறது. ஆனால் மன்னிக்கிறதுன்றது ஒரு சைட்டு, நம்ம மன்னிக்கிறோம், நம்மளுக்கு எதிர்ப்பாக ஒரு தப்பு செய்கிறாங்க, மன்னிக்கிறோம். பட் அந்த மன்னிப்பு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கூட அது அவங்க வாழ்க்கையை மாற்றிக்காமல் இல்லை திருந்தாமல் திருப்பி அதே தப்பு செய்யும் போது அப்பயும் அதையும் மீறி இல்லை ஆண்டவர் என்னை மன்னிச்சாரு, நான் ஒரு பாவி, அவங்களுக்கும் ஏதோ தெரியாமல் செய்கிறாங்க, ஏதோ தெரில, அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு இருந்தாலும் மன்னிக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல உறவோட நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சி தொடர்ந்து அது வாழ்கிறது தான் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நினைக்கிறேன். ஓகே, கிரைஸ்ட் லைக் கிஃப்ட், கிரைஸ்ட் லைக் லவ். நம்ம ஏன்னா நம்ம ஹியூமனாக நம்ம அது கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்போம். ஸோ ஆனால் தேவனை போல் கிரைஸ்ட் லைக் கிறிஸ்துவ போல் அந்த அன்பு நம்ம செலுத்தினா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, இந்த டிசம்பரில் நான் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் சீசனில் தான் கொடுக்கறது, அன்பு செலுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா செய்வோம். ஆனால் இதை தாண்டி இந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே மறுபடியும் பேக் டு நார்மல் லைஃப், இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம், குறைஞ்சிரும். ஆனால் இந்த தேவனுடைய அன்பு நம்ம இந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் சீசன் மாத்திரம் இல்லாமல் இதே தாண்டி டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படி கொண்டு போகலாம்? நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம், ஞாபகம் இருக்கா? வருஷம் நான் எப்போ தான் எடுப்பேன், 1st ஜனவரி வந்தோடனே இந்த வருஷம் நம்ம வந்து ஸ்லிம் ஆகணும், எல்லா கொழுப்பையும் நம்ம குறைச்சிட்டு ஸ்லிம்மாக இருக்கணும், அதுவெல்லாம் சொல்லி யோசிப்பேன். பட் ஒரு 10-15 நாளில் அது மறந்துடுவேன். ஸோ எந்த சேஞ்சஸ் இருக்காதுலாம், மறுபடியும் அடுத்த வருஷம் வந்துட்டோன்னே அந்த மறுபடியும் ஞாபகம் வரும், மறுபடியும் யோசிப்பேன், மற்றபடி ஒன்றும் நடக்காது. நிறைய டைமில் வந்து அந்த கிறிஸ்மஸ் சீசன்லேயும் அப்படி தான் இருக்கும். கிறிஸ்மஸ் டைமில் வந்து ஜீசஸ் நம்மளுக்காக பிறந்தாரு, நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தாழ்மையாக வந்து பிறந்தாரு, இதெல்லாம் யோசிக்கும் போது அதே மாதிரி ஒரு லவ்வை காட்டணுன்னு தோணும். ஸோ அந்த டைமில் வந்து எல்லாம் செய்வோம், ஓகே போனஸ் இருக்குது, ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட்டட்லாம் வரும். பட் அந்த மோட்டிவேஷன் வந்து அந்த 10 நாளில் முடிஞ்சுன்னா தென் ஒரு பயணம் இல்லைல்ல, ஏன்னா லைஃப் ஸ்டைல் எதுவும் மாறல. உண்மையாலுமே நம்ம கிரைஸ்ட் மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறோமான்றது அப்போ தான் கொஸ்டினுக்கு வரும். அது ஸோ அந்த 10-15 நாள் அந்த கிறிஸ்மஸ் மூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னாட வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்ல, அப்போ செய்யும்போது நம்ம யோசிக்கிறோம், லைக் உண்மையாலுமே ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிக்கணும், பசியில் யாராவது இருக்காங்களா சாப்பாடு கொடுக்கணும். அன்றாட வாழ்க்கையில் காட் என்ன மாதிரி அன்பை காட்ட சொன்னார், நம்ம 1 Corinthians 13 நம்ம படிப்போம்ல, அன்புனா இப்படி இருக்கும், அன்புனா பொறாமப்படாது, அன்புனா கெட்டது நினைக்காது, அந்த ஒவ்வொரு விஷயமும் இருக்குல்ல, அதுதான் அன்பு. அது அன்னாட வாழ்க்கையில் வந்து அந்த பொறாமப்படுற டைமில் இல்லை, பொறாமப்படுறது வந்து அன்பான விஷயம் இல்லை. கிரைஸ்ட் லைக்னா அந்த வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பொறாமப்படாமல் இருக்கிறது, எது கெட்டது நடந்தாலும் அதையும் மன்னிச்சு கடந்து போகிற அந்த தன்மை இருக்கிறது வந்து அன்புனா அது செய்கிறது. சின்னதாக வாழ்க்கையில் வந்து நம்ம செய்கிறோம்ல, லைக் ஈவன் சண்டே சில டைமில் சேட் டு சே சர்ச்சில் வந்து சில டைமில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நம்ம கொடுப்போம். அந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுலேயும் வந்து சில டைமில் பிரச்சனைலாம் வரும். அவங்க 2 தடவை பிளேட்டில் போட்டு சாப்பிட்டாங்களா, அந்த பிள்ளைங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு தூக்கிட்டு போய் வீசிச்சுலாம் முடிக்காமல், அதெல்லாம் யோசிக்கும் போது அந்த சில மன வருத்தங்கள், அப்புறம் சில டைமில் அதை பற்றி சொல்கிறது பேசுறது, அது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், ஒரு சின்ன ஸ்டெப். அந்த ஸ்டெப்ஸை எடுக்காமல் எது கரெக்ட், ஓகே நம்ம கொடுத்தாச்சா, அடுத்தவங்களுக்கு நன்மைக்கு கொடுத்தோம், அது நன்மையாக பயன்படுத்திக்கிறாங்களோ இல்லை அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் தூக்கி போடுறாங்களோ அது வந்து அவங்களோட மேட்டர்.
நம்ம வந்து ஆண்டவர் அன்பை காட்ட சொன்னார்னா அன்பை காட்டுறது வந்து அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அந்த அன்பை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, அந்த அன்புக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்கிறாங்களா, அந்த அன்பை பாய்ச்சி அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்களா, அது வந்து அவங்களோட. அதே தானே கிரைஸ்ட் செஞ்சார். அவர் பூமிக்கு வந்தார். அவருக்கு தெரியும் எல்லாரும் அவர் ஏற்றுக்க மாட்டாங்க. எவ்வளோ பாடுபட்டு அந்த ஃப்ரீயாக நித்தி ஜீவன் கொடுத்தாலும் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, எல்லாரும் அவர் நம்ப மாட்டாங்க, எல்லாரும் அவர் அன்பு கூற மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். பட் அதுக்காக வந்து நான் எஸ் இவங்களுக்காக போய் மறிக்கணும், ஏன் இவங்க பாவத்துக்காக இது பண்ணணும்னு அவர் யோசிக்காமல் இல்லை கஷ்டப்படுறாங்க, இப்படியே விட்டால் அவங்க நரகத்தில் போய் சேருவாங்க, அவங்கள காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் வந்தார்ல. ஸோ அதே மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் வந்து அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். நாட் ஜஸ்ட் அந்த ஒரு கிஃப்ட்டை கொடுக்கறதுனாலையோ ஒரு ஃபீட் பண்ணுறதுனாலையோ அதில் அன்பு இல்லை. அன்றாட வாழ்க்கையில் அவர் எப்படி சாக்ரிஃபிஷியலாக வாழ்ந்தாரோ அதே மாதிரி நம்ம வாழ்கிறது தான் நம்ம அன்னாடம் அந்த லவ்வை வந்து காட்ட முடிகிற ஒரு சான்ஸ். குட் ஷேரிங் அக்கா. ஏன்னா நம்ம எல்லாம் செய்கிறது அது வெரி பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. வாரம் நம்ம பார்க்குற விஷயம் தான் அது. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அன்பு முன்னுக்கு எடுத்து வந்து வச்சுட்டா நமக்கு வேறு எதுவுமே வந்து அதை எதை பற்றியும் யோசிக்கக்கூடாதுன்னு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஃபார் ஷேரிங். ஸோ அக்கா, கிறிஸ்மஸ் நாள் நெருங்கி வந்துருச்சு, வெரி நியர். ஸோ உங்களோட சர்ச்சில் வீட்டில் கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சர்ச்சுக்கு இப்போ தான் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு கிறிஸ்மஸ் டெக்கோ எல்லாம் செஞ்சாச்சு. வீட்டுக்கு நான் இன்னும் போகக்கூடல. அம்மாலாம் பாவம், லைக் ஒரு 3-4 வாரமாக வீட்டுக்கு போய் நான் அம்மாவை பார்க்கக்கூடல. கிறிஸ்மஸ் பிஸ்கட்ஸ் எதுவுமே இன்னும் தொடலை. ஸோ தெரியல, இது போகிற போக்க பார்த்தா லைக் அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி இதெல்லாம் செஞ்சு முடித்தோடனே கிறிஸ்மஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் எனக்கு எப்போதுமே எப்படி போனால் சர்ச்சு சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் அம்மா தம்பிலாம் சமைச்சு வச்சுருப்பாங்க, நான் போய் சாப்பிட்ற வேலை தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அதுதான் இந்த வருஷமும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு? என்னோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆனுவலி ஒரே மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்மஸ் ஈவ் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு தென் எவ்ரி இயர் 26th வந்து எப்போதும் அம்மாவோட ஹோம் டவுன் போயிடுவோம் இப்போக்கு. ஸோ அங்கே ஃபேமிலி கேதரிங் அண்ட் ஆல் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபேமிலியோட எவ்ரி இயர் செலிப்ரேஷன். இங்கே நம்ம ஃபேமிலியோட முடிச்சுட்டு அப்புறம் அம்மாவோட சைட் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஃபார் கம்மிங் அண்ட் ஷேரிங் அ வண்டர்ஃபுல் ஷேரிங் அபவுட் லவ். இந்த அட்வென்ட் சீசனில் நமக்கு வந்து லவ் வந்து எவ்வளோ முக்கியமோ அதை வந்து தேவனுடைய அன்பை போல் காட்டுறது இன்னும் அதிக முக்கியமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. அண்ட் உங்களுக்கும் தேங்க்யூ, எங்கள் கூட இவ்வளோ நாள் கடந்து வந்து இந்த 4 எபிசோடு எங்கள் கூட பார்த்த வரைக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதே போல் அடுத்த வருஷமும் உங்களை திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ஆர்வமாகவும் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ்.